ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் கட்டி ஒரு பிளேட்டை எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் கட்லெட்டை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு நம்ம கிறிஸ்பியான